ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே தான் வரும். ஏன் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ரண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அதாவது 2 இன்புட்ஸ் வந்து தேவைப்படுறதுனால ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ் தான். ஓகே, அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற நேம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக 2 எக்ஸ்ப்ரெஷனை கம்பேர் பண்ணுறதுக்காண்டி இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது 2 ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணுதுன்னா, அப்போ ஏதோ 2 ஆப்ரேட்டருக்கு இடையில் 2 எக்ஸ்ப்ரெஷனுக்கு இடையில் கம்பேர் பண்ணுதுன்னா அப்போ 2மே ரிலேட் பண்ணுது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு ரிலேஷன் அதை க்ரியேட் பண்ணுறதுனால இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு பேர். ஓகே, அப்போ 2 எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அந்த கொடுக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூவில் இருக்கும். பூலியன் வேல்யூனா ட்ரூவா ஃபால்ஸா அந்த மாதிரி. ட்ரூனா 1 அர்த்தம், ஃபால்ஸ் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட் பூலியன் வேல்யூவில் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ப்ரெஷனை கம்பேர் பண்ணி, அதாவது ரெண்டுமே சம்திங் ரிலேட் பண்ணுதுன்னா கிரேட்டர் தானா லெஸ் தானா, ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் பூலியன் வேல்யூவில் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான். அதோட டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள் ஈக்குவல் டு போட்டு அதை என்ன பண்ணணும்னா ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அதாவது என்னென்னா இந்த ஈக்குவல் டுக்கும் லெஃப்ட் சைடு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும், ரைட் சைடு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடு ஒரு ஆப்ரண்ட் இருக்குது, ரைட் சைடு ஒரு ஆப்ரண்ட் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஆப்ரண்ட் ரைட் சைடில் உள்ள ஆப்ரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். இல்லை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். இதை பார்த்திங்கன்னா 2 ஆப்ரண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இது பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு அதான் பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 ஆப்ரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருந்துச்சு, அதாவது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வரும். சப்போஸ் எனக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். இது என்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஏக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவும் பிக்கு ஒரு வேல்யூவும் நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டு இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கலாம். நான் என்னென்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம கோடிங் பார்ட் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும் நான் எக்ஸாம்பிள் வச்சு பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கிரேட்டர் தேன் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அது கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர். இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்ரண்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட்டை விட கிரேட்டர் தானாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். சப்போஸ் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரண்ட் பார்த்திங்கன்னா கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ட்ரூன்னு வரும். சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட் இருக்க நம்பர் கிரேட்டர் தானே இல்லை, செகண்ட் நம்பர் தான் கிரேட்டர் தானே இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். இதுக்கு தான் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆப்ரேட்டர் தான் அது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது லெஸ் தேன் சிம்பிள்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஆப்ரேட்டர். இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லெஸ் தேன் சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கு இல்லையா அந்த ஆப்ரண்ட்டை விட கம்மியாக இருக்கான்னு பார்க்கும். அப்படி இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஆப்ரண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ட்ரூன்னு வரப்போகுது. இல்லை லெஸ் தேனாக இல்லை ரைட் சைடில் உள்ள ஆப்ரண்ட் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி அவுட்புட் வரும். ஓகே, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆப்ரேட்டர் பேர். இந்த ஆப்ரேட்டர் பேர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதே மாதிரி தான் இதுவும், ஆனால் ஜஸ்ட் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் ஆட் ஆகிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உள்ள ஆப்ரண்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உள்ள ஆப்ரண்ட்டை விட கிரேட்டர் தானாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியும் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ எனக்கு என்னென்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இது என்ன லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட்டை விட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்போ எனக்கு ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் வரும், இல்லைனா பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். இங்கே வரக்கூடிய அவுட்புட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ அப்படின்னா 1 குறிக்குது, ஃபால்ஸ் அப்படின்னா 0 குறிக்குது. ஓகே, இப்போ நான் கோட் பிளாக்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முன்னாடியே கோடு எழுதி வச்சுட்டேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப. ஸோ முன்னாடி போன வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் பார்த்திங்கன்னா 2 இன்டிஜர் வேரியபிள்ஸ் எடுத்திருக்கேன், ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு.
ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 7 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பி அப்படிங்கிற இன்டிஜர் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அந்த இதில் காமிச்சேன் இல்லையா ஸ்லைடில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருந்தது, ஸோ அதை வச்சு தான் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு இதையும் வந்து ரிலேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷனுக்கு இது எல்லாமே நான் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, நம்ம பில்ட் அண்ட் ரன் கொடுத்து அவுட்புட்டை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து வந்திருக்கு அவுட்புட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்குது லெஸ் தேன், அதுக்கப்புறமாட்டிக்கு கிரேட்டர் தேன், அதுக்கப்புறம் லெஸ் தேன் ஈக்குவல் டு, அப்புறம் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, அதுக்கப்புறமாட்டிக்கு ஈக்குவல் டு, அப்புறம் நாட் ஈக்குவல் டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏல 7 இருக்குது. 7 இஸ் லெஸ் தேன் 5. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 இஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து லெஸ் தேனாக இருக்கா 5 விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கிடையாது. ஸோ இப்போ அது வந்து ஃபால்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து 7 இஸ் கிரேட்டர் தேன் 5 கண்டிஷன் செக் பண்ணுது. இது வந்து கரெக்டு தானே, 7 இஸ் கிரேட்டர் தேன் 5 தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் அதிகமாக இருக்குது செகண்ட் நம்பரை விட. ஸோ இது வந்து ட்ரூனால நமக்கு அவுட்புட் வந்து 1ன்னு வருது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது 7 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியாக இருக்கான்னு பார்க்குது. அதாவது எனக்கு இது லெஸ் தேனே கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ 5ஐ விட வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து அதிகம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ 7 வந்து அதை விட அதிகமாக இருக்கனால கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரூ ஆகுது இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னா 1ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஸோ வந்து இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை. ஸோ ஃபால்ஸ் இல்லையா, அதனால் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0ன்னு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு பியான்னு வந்து பார்க்குறாங்க. அதாவது 7ம் 5ம் வந்து பார்த்திங்கன்னா வேறதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம், அது ட்ரூ தான், வேறு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூ அப்படிங்கிறதுனால 1ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏ அப்படிங்கிறத வந்து 7 ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து எக்ஸ்ப்ரெஷனாகவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பின்னு இருக்கு இல்லையா, எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா ஏயையும் பியையும் நான் வந்து இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த பக்கம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து போடுறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேவ் பண்ணி பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருதுன்னு. இங்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, இதை எவால்யூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், 7 + 5 12ன்னு வரும். ஸோ 12 லெஸ் தேன், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 7 × 5 35 வரும். ஸோ 12 இஸ் லெஸ் தேன் 35 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிஷன் வந்து நமக்கு வந்து ட்ரூ ஆகுது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் இந்த இடத்துல என்னன்னா 1ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி நான் ஏ ப்ளஸ் பி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு சி, இந்த மாதிரி எத்தனை வேணால் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷன் வேணால் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அவுட்புட்டை வந்து எவால்வேட் பண்ணி கொடுக்குறதா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா வந்து ஐடியா வந்து கிடச்சிருக்கும். அது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதி போடுறது, அதுக்கப்புறமாட்டிக்கு அது எப்படி அவுட்புட்லாம் தரோம்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. நம்ம EduTut சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.